முதலமைச்சர் ஸ்டாலினின் துபாய் தனி விமான பயணத்தை குடும்ப சுற்றுலாவாக மக்கள் பார்ப்பதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆனால் திமுக செலவில்தான் முதல்வர் தனி விமான பயணம் மேற்கொண்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக கடந்த 24ஆம் தேதி தனி விமானம் மூலம் துபாய் சென்றார். அவருடன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுவும் தனி விமானத்தில் சென்றது. இந்த குழுவில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், மருமகள் கிருத்திகா உதயநிதி, மருமகன் சபரீசன், பேரன் இன்பநிதி மற்றும் பேத்தி என முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் தனி விமானத்தில் சென்றதாக விமர்சனம் எழுந்தது. முதலமைச்சரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் முன்னதாகவே துபாய் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே விமர்சித்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வரின் துபாய் பயணம் ஒரு குடும்ப விழா என்று பேசியிருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஓராண்டாக நடைபெறும் துபாய் சர்வதேச கண்காட்சி முடியும் தருவாயில் தமிழகத்தின் சார்பாக அரங்கம் அமைத்து தொடங்கி வைப்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். இதற்காக தனி போயிங் விமானத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர்கள் துபாய் சென்றுள்ளதாகவும் விமர்சித்தார். முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய துபாய் பயணம் அது ஒரு குடும்ப சுற்றுலாவாக தான் மக்கள் பார்க்கின்றார்கள். அதற்கென்று தனி போயிங் விமானத்தை எடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த விமானத்தின் மூலமாக துபாய் சென்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். துபாய் சென்றது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கவா இல்லது குடும்பத்திற்கு புதிய தொழில் தொடங்குதா என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக இருந்தபோது சக அமைச்சர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தனது வெளிநாட்டு பயணத்தை சுற்றுலா பயணம் என விமர்சித்த ஸ்டாலின் தற்போது செய்திருப்பது என்னவென்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருக்கிறேன். நியாயமா ஒரு முதலமைச்சர் போயிருந்தா தனியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு ஒரு சென்றிருந்தால் நம்முடைய மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறாரு? இல்ல சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம், நான் வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு, அமைச்சரவே போயிருக்கு. 10 பேர் போயாச்சு, இன்னும் 2 பேர் பின்னாடி போக போறாங்க. நான் அதனால தான் நேற்று சொன்னேன், இது அதிமுக அமைச்சரவை இல்லை, இது அதிமுகவுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொது விமானத்தில் செல்வதற்கான சூழல் இல்லாததால் தான் முதலமைச்சர் தனி விமானத்தில் பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். அதற்கான செலவை திமுகவே ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். கிடைக்காத காரணத்தால் அந்த தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடுபடக்கூடிய தனி விமானத்திற்கும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே, இன்றைக்கு அதற்கு அரசாங்கத்தினுடைய நிதி செலவழிக்கப்படவில்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக, அவர் குடும்ப சுற்றுலா மேற்கொண்டிருப்பதாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய இந்த பயணம் என்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மாத்திரமல்ல, அயலகத்திலே கடைக்கோடி தமிழகத்திலே இருந்து இங்கே வந்து வேலை செய்து முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தினுடைய வளத்திற்காகவும் வாழ்விற்காகவும் அவர் இந்த பயணத்தை இங்கே மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய வரவேற்பிலிருந்து நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரின் தனி விமான பயணத்திற்கு அரசின் நிதி பயன்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். 12 கோரிக்கைகளை முன்வைத்து இன்றும் நாளையும் அகில இந்திய தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் நடைபெறும் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறையில் CITU, தொமுச உள்ளிட்ட 11 தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். இதனால் சென்னையில் பேருந்து சேவை சற்றே பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். இப்போ தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால பேருந்து சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன வழிகளில் மக்கள் பயணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எந்த அளவில் பாதிப்பு இருக்கு?
காயத்ரி, 12 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி அகில இந்திய தொழிலாளர்கள் சம்மேளனம் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 நாள் நடைபெறக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் முக்கியமான தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், அதே போல வங்கி உள்ளிட்ட பல முக்கியமான அன்றாட பணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பணிகள் முடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு 3500க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய வழக்கமான நிலை என்பது இன்றைய நிலையில் இல்லை. குறிப்பாக சென்னை வடபழனி பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் தற்போது போக்குவரத்து கிடைக்காமல் காத்திருக்கக்கூடிய நிகழ்வை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட வழக்கமாக 58 பேருந்துகள் காலையிலிருந்து இயக்கப்படுவதற்கான அந்த தயார் நிலையில் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு 15 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வடபழனியில் மட்டும் தற்போது இயங்காமல் இருக்கிறது. இதே போல சென்னையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பயணிகள் தற்போது சிரமத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சார் வணக்கம், எவ்வளவு நேரமா பேருந்து இல்லை, எங்கே போகணும், எப்படி போறதுக்கான வழி இருக்கு? கூடாஞ்சேரி போனோம். நான் 3/4 மணி நேரம் பஸ் ஒன்றும் கூட காணோம். அதான் வெயிட் பண்ணுறோம், ஒரு பஸ் கூட காணோம். வேலைக்கு ஏற போனோம். நாங்கள் இன்னைக்கு வேலை நிறுத்தம் தெரியுமா? என்ன மாதிரி தெரியல. இப்போதான் திடீர்னு வந்தால் தான் இங்கே தெரியுது இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு பஸ்ஸு கிடைக்காதான்றாங்க சார். நாங்கள் என்ன எப்படி போகிறது நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி திடீர்னு சொன்னால் எப்படி போக முடியும்? நீங்கள் எங்கேம்மா போகணும்? வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் தாமதமாகுது? நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு ஏற்பாடு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணால் என்னங்க அர்த்தம்? இதுக்கு பப்ளிக் என்னத்தான் வழி? எங்கே போகணும் நீங்கள்? பட்டினம்பாக்கம் போகணும். ஓகே ஓகே. எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க? நான் ஒரு 1/2 hour காத்துட்ருக்கேன். எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க? சார் நான் 6 மணிலேருந்து இருக்கேன் சார். டி நகர் போனேன், செக்யூரிட்டி டியூட்டி செய்கிறேன். இதெல்லாம் வண்டி வரல. கிட்டத்தட்ட ஏராளமான பயணிகள் தற்போது இரவு பணியில் முடித்தவர்களும் அதே போல காலையில் பணிக்கு செல்லக்கூடியவர்களும் வடபழனி பேருந்து நிலையம் மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல பேருந்து நிலையங்களில் தற்போது காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள், குறிப்பாக இன்று முதல் நாள் திங்கட்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள் என்பதனால் கல்லூரிகள் திறப்பதற்கான அந்த பணிகள் என்பது காலையிலேயே துவங்குகிறது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் ஏராளமான பயணிகள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் பெரும்பாலான பேருந்துகள் ஒரு நாளைக்கு காலையிலேயே 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அங்கிருந்தும் தற்போது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதன் காரணமாக பல இடங்களில் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டாலும் கூட போக்குவரத்து தற்போது பெரும்பாலான அளவில் 20% அளவிற்கு தற்போது காலையிலேயே முடக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்து துவங்கப்பட வேண்டிய பேருந்துகள் இயக்கப்படுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காயத்ரி. வேல்முருகன், இப்போ அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் தலைமைச் செயலாளர் வாயிலாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தில் எவ்வளவு தொழிற்சங்கங்கள் பங்கேற்றிருக்கிறது? அதிமுகவை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவினுடைய தொமுச, ஏஐடியு இதில் பங்கேற்று இருக்கிறது. மற்ற வாடகை கார், வாடகை ஏற்கக்கூடிய ஆட்டோக்கள், இதனுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன? அதாவது தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் 11 தொழிற்சங்கங்கள், சிஐடியு, தொமுசா உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது பேருந்துகள் இயக்கப்படவில்லை. குறிப்பாக பல நிறுவனங்கள், குறிப்பாக போக்குவரத்து துறை, அதே போல மின் வாரியம், பேங்க் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் பல்வேறு வழிகாட்டுதல்களை தற்போது தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து துறையினரும் மின்சார ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டால் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலையிலேயே ஒரு சில பேருந்துகள் மட்டுமே கிடைப்பதன் காரணமாக ஐயப்பன் தாங்கல் செல்லக்கூடிய அந்த பேருந்து எந்த அளவிற்கு கூட்டமாக இருப்பதை நாம் காலையிலேயே பார்க்கிறோம். இது அடுத்தடுத்து 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காலங்களில் அதிகமான கூட்டம் என்பது இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை
சூழல் என்பது இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு போக்குவரத்து வேலைநிறுத்த போராட்டம் நாளை வரை நடைபெற இருப்பதன் காரணமாக பெருமளவில் மக்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல் நீங்கள் கேட்டதை போல இதன் காரணமாக ஆட்டோவினுடைய கட்டணம் என்பது அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆட்டோ சங்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாலும் கூட ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குகிறது. அவர்களுடைய கட்டணம் என்பது இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பெருமளவில் ஆட்டோவும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கலன்ற ஒரு நேரத்தில் இவர்கள் ஆட்டோவுக்கு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் ஆட்டோவுக்கு செல்கிறார்கள். ஆனால் தற்போது இன்றைய தினத்தில் இப்பொழுது இங்கிருந்து ஒரு பயணி சென்றார். அவர் இங்கிருந்து எக்மோர் செல்வதற்கு 200 ரூபாய் என்று ஆட்டோ ஓட்டுநர் கேட்டதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆட்டோவினுடைய கட்டணம் இன்று அதிகரிக்கும். அதே போல ஓலா ஊப்பர் என்று காரினுடைய கட்டணமும் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு வழக்கத்தை விட கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் பயணிகள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, நிச்சயமா பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் இது போன்ற மாற்று வழிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.